இன்றைய வேத வாக்கு இன்றைய நாளில் நாம் தியானம் செய்கிறதான தலைப்பு சிருஷ்டிப்பில் முதல் நாள். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஆதியாகவும் 1ஆம் அதிகாரம் 1 வசனம். மனிதனை தமது நித்திய நோக்கமாக கண்ட அன்பு நம் தேவனுடைய அன்பு. மனிதனுக்காகவே முதலாம் நாள் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். வானம் என்று சொல்லப்படுவது வெறும் ஆகாய விரிவு மாத்திரமல்ல, அது பரலோகத்தையும் அங்குள்ள வான சேனையையும் அனைத்தையும் குறிக்கிறது. மனிதனை உண்டாக்குவதற்கு முன்பாகவே மனிதனுக்கு பணிவிடை செய்வதற்காக வானத்தில் உள்ள தேவ தூதர்களை எல்லாம் அவர் சிருஷ்டித்தார். உலகத்தில் எவ்வளவு பெரிய விஞ்ஞானியானாலும் சரி, அவனால் ஒரு புதிய அணுவை உருவாக்கவே முடியாது. ஏற்கனவே தேவன் சிருஷ்டித்தவைகளையெல்லாம் அவன் புதிய பொருட்களாக மாற்றிக்கொண்டிருக்கிறான். சிருஷ்டிப்பின் வல்லமையை கர்த்தர் தேவ தூதர்களுக்கோ அல்லது மனிதர்களுக்கோ கொடுக்கவில்லை. ஒரு அணுவை சிருஷ்டிக்க வேண்டுமென்றால் அதற்கு எத்தனையோ கோடி டன் எடையுள்ள எரிபொருட்கள், மின்சாரம் போன்றவை தேவைப்படும். ஒரு அணுவை புதிதாக உண்டாக்கும்படி பணம் செலவழிக்கக்கூடிய ஒரு செல்வந்தனும் பூமியில் இல்லை. அவ்வளவு ஞானமுள்ள ஒரு விஞ்ஞானியும் இல்லை. நம் கர்த்தர் அவ்வளவு பெரியவர். வனாதி வானங்களையும் சூரிய சந்திரனையும் திரளான நட்சத்திரங்களையும் சிருஷ்டித்த அவர் எவ்வளவு வல்லமையையும் மகிமையும் உள்ளவர். காணப்படுகிறவைகளெல்லாம் காணப்படாதவைகளானாலும் அவை அனைத்துமே நம் ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்டவைகளே. காணப்படுகிறவைகளையும் காணப்படாதவைகளையும் ஆனாலும் சரி, அவைகளை உண்டாக்கி சிருஷ்டித்தவர் நம்முடைய ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனையில் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார் என்று ஏசாயா 54:5 வாசிக்கிறோம். வேதத்தில் முதல் வசனம் சிருஷ்டிப்பு கர்த்தரை நமக்கு அறிமுகம் செய்கிறது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்பதே அந்த அறிமுகம். அந்த மகா மகத்துவமும் மகிமையும் வல்லமையும் உள்ள தேவன் உங்களது அருமை தகப்பனாய் இருக்கிறது. உங்களுக்கு பெருமையும் மகிழ்ச்சியும் அல்லவா? அந்த சிருஷ்டிகர்த்தரானவர் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான காரியங்களை சிருஷ்டிக்க கிருபையும் வரங்களும் உடையவராக இருக்கிறார் என்பதை மறந்து போகவே கூடாது. அந்த சிருஷ்டிகர்த்தரே நம்முடைய தேவனும் நமக்கு கிருபை அளிக்கக்கூடியவருமாய் இருக்கிறபடியால் அவரை நாம் மறக்கவே போகக்கூடாது. அந்த கிரியை நாம் மறந்துவிடவும் கூடாது. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று ஏசாயா 43:1 வாசிக்கிறோம். கர்த்தரை போல வல்லமையுள்ள தேவன் வேறு யார்? அவரை போல மகிமை மகத்துவமும் உள்ள தேவன் வேறு யார்? அவரை போல உங்களில் அன்பு செலுத்தி உங்களை நேசிக்க வேறு யாராவது உண்டா? சிருஷ்டிப்புக்கள் யாவும் கர்த்தரை துதிக்கின்றன, நீங்களும் கர்த்தரை துதியுங்களேன். வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும், சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றை அடங்கியுள்ள வஸ்துக்கள் யாவும், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதாகாலங்களும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். வெளிப்படுத்தல் 5:13 பார்க்கிறோம். நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய நினைவில் கொள்ள வேண்டியதான காரியங்களை பார்க்கும்போது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் தான் புது சிருஷ்டியாக இருக்கிறான். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால்தான் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் விழுந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, முதலாவது நாள் சிருஷ்டிக்கப்பட்டதான அந்த வானமும் பூமியும் எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டது? அவர் நேசித்ததான மனிதனுடைய தேவைகளுக்காக, ஆசீர்வாதத்துக்காக, தேவனுடைய வல்லமையினாலே உண்டாக்கப்பட்டது. அதை புரிந்த நாம் தொடர்ந்து வேத வசனத்தை வாசிப்போம். அந்த வசனங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்போம், அப்பியாசப்படுத்துவோம். கர்த்தர் நம்முடைய எல்லா காரியங்களும் அறிந்திருக்கிறார். அதனாலே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.